எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வும் வளத்துடன். எலிக்சர் மிக்ஸோட இந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கண்டிப்பாக இந்த செஷனை, இந்த லிங்கை உங்கள் நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருப்பார்ல, அவர் கண்டிப்பாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதா இருக்கும். ஒரு சின்ன ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படிம்பாங்க. யாராவது ஒருத்தர் எப்பயாவது ஒன்று நம்மளை பற்றி தப்பாக பேசியிருப்பாங்க, அதையே பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிலே இருக்கும். இன்னும் சில சமயத்தில் என்ன நடக்கும்னா, ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. காலத்தினார் செய்த உதவி ஞாலத்தின் மானப்பெரிதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா திருவள்ளுவர். அதே மாதிரி சில சமயம் நம்ம மனசில் பசுமரத்தாணி போல் சில சம்பவங்கள் நிலச்சி நிற்கும். அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் நண்பர் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு சொல்லியிருக்காரு. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சார்ந்து இருக்கிற உங்கள் குடும்பத்தினர், உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணுங்கிறத இன்வைட் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக உங்கள் நண்பருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள் நண்பரே. ஓகே, இன்றைக்கி இங்கே நாம் என்ன கற்றுக்க போகிறோம்? டெய்லி நம்ம புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுட்ருக்கோம். இன்றைக்கி நாம் நம்ம ஆரோக்கியத்தை பற்றி சில விஷயங்கள் கற்றுக்கிறோம். எதுக்கு ஆரோக்கியம் முக்கியம்? எல்லோரும் சொல்லிட்டாங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். சுவருங்கிறது என்னங்க? இந்த என்ஜான் உடம்பு தான், நம்ம உடம்பு தான். கடைசி வரைக்கும் வரப்போகிறது நம்முடைய உடல். அதை நம்ம ஜாக்கிரதையாக பத்திரமா பொத்தி பாதுகாக்கணும். ஆனால் இன்றைக்கி அது நடக்குதான்னா இல்லை. இப்போ ஒரு புதுசாக ஒரு வண்டி வாங்குறாங்க, வாங்கினோடனே என்ன செய்வாங்க? அவர் சொல்லுவார், ஐயா இதை ஃபஸ்ட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே ஓட்டுங்க, அதுக்கு மேலெல்லாம் வேகம் ஓட்டாதீங்க, வண்டி சீஸ் ஆகிடும் அப்படிம்பாங்க. ஆனால் புது வண்டி நமக்கு வேற ஒரு சீன் வரும். என்ன சீன்? புது வீடு, புது காரு, கலக்கிற சந்துரு அப்படின்ட்டு நாம் கலக்க ஆரம்பிச்சிடும். அடி வச்சு நேர்த்தி 100, 120 நோட்டிலாம் பார்ப்போம். அது என்ன ஆகும்? வண்டியோட கெப்பாசிட்டியை தாண்டி அதை புழிஞ்சு எடுத்ததுனால வண்டி சீக்கிரமாக படுத்துரும். இன்றைக்கி நம்ம உடம்பையும் அப்படி தான் நம்ம படுத்திகிட்டு இருக்கோம். சரியாக கவனம் செலுத்துறதில்ல, கவனிக்கிறதில்ல. வண்டி வாங்கினா ஒரு 3000 கிலோமீட்டர் விட்டுப்போ ஆயில் போடுங்க, அப்பப்போ பிரேக் செக் பண்ணுங்கள், அப்பப்போ காற்றடிங்க அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம காற்றடிக்கிறதெல்லாம் எப்பயோ ட்ரிப்பு. பின்னாடி யாரோ உட்காந்தா, ஐயோ பின்னாடி ரொம்ப இடிக்கப்படுற மாதிரி இருக்க பாரு, என்ன காற்று கம்மியாக இருக்கு. ஆமாம், காற்று கம்மியாக இருக்குது, வா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் பெட்ரோல் பங்கில் காற்று அடிச்சுட்டு போயிடலாம். அந்த அவசரம் எமர்ஜென்சிங்கும் போது தான் ஒரு விஷயத்த செய்கிறது. நம்ம உடம்பு முழுக்க அப்படி தான் செஞ்சிட்ருக்கோம். நம்ம உடம்பு நம்மள்கிட்ட சொல்லும் நிறையா. உடம்புல கொஞ்சம் எரிக்கிற வேலை நடக்கும், அப்போ வாய் கசக்கும். சாப்பிடாதப்பா, உங்கள்கிட்ட இருக்கிற சக்தியெல்லாம் நான் எடுத்து உடம்புக்குள்ள ஒரு 4-5 கிருமிகள்லாம் வந்திருக்கு, அதை போட்டு கொளுத்தி கொல்லணும், அதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும். நீ சோறை போட்டு போய் அதை அரைன்னு எனக்கு வேலை வாங்காத, எனக்கு வேறு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லும். இந்த வாய் கசந்ததுன்னா உடனே நம்ம என்ன செய்யுது? ஒரு லெமன் ஜூஸ் அது இதுன்னு அடிச்சுட்டு ஒரு ஃபுல் கட்டு, அப்போ ஒரு பிரியாணி அடித்து எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பார்க்குறது கொடுத்துருது. நான் இதை பார்க்குறதா அதை பார்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு என்ன செய்யும்? வேறு வழி இல்லாமல் இப்போ எமர்ஜென்சி என்ன, சோத்தை ஜெரிக்கிற வேலை, அதை செஞ்சாகணுன்ட்டு செய்ய போயிடும். அப்போ என்ன ஆகும்? உடம்பு கெட்டு போயிட்டே இருக்கும், நமக்கு கெடுத்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இதே மாதிரி சில விஷயங்கள் நாம் தவிர்த்துக்கிட்டு சில விஷயங்களை பெட்டராக செஞ்சால் நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். நம்ம உடம்பு என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிற விஷயத்த தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வித் யுவர் பர்மிஷன். ஸ்லைட் ஷேரிங்கோட நம்ம பண்ணுவோம் வழக்கம் போல்.
எலிக்சர் மிக்ஸோட ஆரோக்கிய புரட்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். எலிக்சர் மிக்ஸ் குடும்பத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இது தனிமரம் கிடையாது, இது ஒரு தோப்பு, ஒரு காடு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, எல்லாருக்கும் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, பிரச்சனை அது இதுன்னு சொல்கிறாங்க. இங்கே 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நல்ல தாவரம், ஒரு விளை நிலத்தில் ஒரு கம்பு, சோளம், கேழ்வரகு, நெல் ஏதோ ஒன்று போட்டு நம்ம விளைவிக்கிறோம்ல, அங்கே ஒரு களைச்செடின்னு ஒன்று வளரும். என்னதுங்க? களைச்செடி, வீடு வளரும், தேவையில்லாத தாவரம் வளரும். அது நாம் இந்த வயலில் நாம் அதுக்காக போடுற உரங்கள், சத்துக்களை அந்த தாவரம், களைத்தாவரம் எடுத்துகிட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும். உடனே என்ன செய்வாங்க? வெட்டி விட்டுருவாங்க. அதை போகும்போது அப்படியே கிள்ளி விட்டுருவாங்க. ஆனால் என்ன நடக்கும்? இந்த கீழ்ப்பக்கம் வேர் இருக்குது பாருங்களேன், வேர் ஸ்ட்ராங்காக போகும், திருப்பி முளைக்கும். நம்ம மேலே மட்டும் கிள்ளிக்கிட்டு இருந்தால் இங்கே வேர் பலமாக வளர்ந்துட்டு கீழே ஆழமாக போயிட்டு எடுக்கவே முடியாது. ஆக்சுவலாக களை செடியெல்லாம் எப்போ பிடுங்குவாங்கன்னா, நிலம் ஈரமாக இருக்கும்போது வேரோட பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஈரமாக இருக்கும்போது, இந்த நிலம் பகுதி ஈரமாக இருக்கும்போது தான் பிடுங்குவாங்க. நீங்கள் மேலோம்பே விட்டுட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக போடும் சத்துக்கள், உணவுகள் எது எடுத்துக்குங்க? நம்ம உடம்புல இருக்கிற களைகள் எடுத்துக்குது. நம்ம உடம்புலையும் பாக்டீரியாஸ் இருக்குது, நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியாலாம் இருக்குது, கிருமிகள் இருக்குது, ஒட்டுண்ணிகள் இருக்குது, நாக்குப்பூச்சின்னெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம உடல்லையும் களைச்செடி இருக்குது. கேன்சர் அப்படிங்கிறது நம்ம உள்ளுக்குள்ளே வளர்கிற ஒரு பூஞ்சை. அப்போ நம்ம கொடுக்குற சத்துக்களை இந்த கலை எடுத்துக்கிற மாதிரி உடம்புல இருக்கிற கலைகள் எடுத்துக்கிடுது. இப்போ மருந்து அப்படின்னு போனால் என்ன செய்கிறாங்க? மேலே வெட்டி எடுக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க, உள்ளே ஆழமாக போயிட்டுருக்கு. இதுலேருந்து நம்ம வெளில வரணும்னா இந்த முழுக்க இந்த கீழே இருக்கிற வேரோட பிடுங்கி எறியணும். அதற்கு தான் எலிக்சர் மிக்ஸ் துணை போகுது. அது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒருத்தருக்கு திடீர்னு எமர்ஜென்சியாக ஒரு நோய் வந்துடுதா? வருதில்லை. இது எப்படி சொல்லலாம்? நேற்று நைட்டு வரைக்கும் என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாருங்க. காலையில் ஃபோன் பண்ணேன், வரேன்ப்பா அப்படின்னாரு. ஆனால் அவர் வரவே இல்லைங்க, போய் சேர்ந்துட்டாருங்க அப்படிம்பாங்க. காலையில் ஃபோன் பண்ணுங்க, வரேன்னாருங்க, வரவே இல்லை, போய் சேர்ந்துட்டாருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேள்விப்படுறோம். அப்போ அன்னைக்கு காலையில் அவர் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டில் ஏதாவது பிரச்சனையா? அவர் சாப்பிட்ட டீ காஃபியில் பிரச்சனையா? இல்லை காலையில் ஏதோ ஒரு டென்ஷனாக அவங்க ஒய்ஃபு திட்டினாங்கல்ல, அதில் பிரச்சனையா? நோய்கள்லாம் திடீர்னு வரதில்லை. அந்த ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்னா அன்றைக்கி ஒரே நாளில் அந்த நிமிஷத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது பாருங்கள், ஆக்சிடென்ட்டில் இறந்ததா சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி விஷயங்கள் கிடையாது. அது பல மாதங்களா, சில வருடங்களா உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக வந்த பாதிப்பு அக்குமுலேஷாய். அப்பா நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கவே மாட்டேங்கிற, கொஞ்சம் அப்படியே மாடி ஏறும்போது மூச்சு வாங்குற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு உனக்கு ஒரு சிம்டம் கொடுத்தேன். அப்பயும் நீ 1க்கு 2 சமோசா கூட ஒரு பஜ்ஜி, இந்த மிளகா பஜ்ஜி சூடாக இருக்குன்னு இன்னொன்று அப்படி போட்டு என் இதயத்துக்கு வந்து எக்கச்சக்கமாக வேலை பளு கொடுத்து, அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்து, நீ ரொம்ப வேலை வாங்கிட்ட, இனிமேலாம் நான் வேலை செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவது. இன்றைக்கி நான் ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பண்ணிச்சுன்னு வச்சுங்க, அது ஒன்ஸ் ஃபார் ஆல் ஸ்ட்ரைக்கு தான். ஏதோ ஒரு அடுத்த ஒரு சில நிமிடங்களில் யாராவது பக்கத்தில் சிபிஆர் அப்படின்னு பண்ணக்கூடிய முதலுதவி செய்கிறது. இங்கே உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லித்தரேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். பக்கத்தில் சென்ட் ஜான்ஸோட முதலுதவிக்கான ஒரு பயிற்சி வகுப்பு இருக்கும். ஜென்ரலாக ஒரு 2 நாள் இருக்கும், வெள்ளி சனி அதே மாதிரி இருக்கலாம். உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அதை பார்த்து அந்த முதலுதவி கற்றுக்கங்க. அந்த எமர்ஜென்சியில் ஒருத்தருக்கு எப்படி உதவுறது, ஒரு காயம் பட்டதுன்னு எப்படி கட்டு போடுறது, ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னா எப்படி சிபிஆர் கொடுக்கறது, எமர்ஜென்சி ஹேண்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. உண்மையிலேயே ஒரு 2 நாள் அதுக்கு 800 ரூபா கட்டி செலவு பண்ணி நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 7 பேரை மாரடைப்புலேருந்து காப்பாற்றிருக்கு. உயிர் போன தருவாயில் அவங்கள மீட்டு கொண்டு வந்திருக்கு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இது உங்கள் சுற்றி இருக்கிற யாருக்கோ ஏதோ ஒரு எமர்ஜென்சி அதே மாதிரி ஒரு விஷயம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் உதவுறதுக்கு எப்போதுமே தயாராக இருக்கணும். நம்ம இப்போ இருக்கிறது என்னங்க, ஒரு
இப்போ இருக்கிறது எங்கங்க, ஒரு ஆரோக்கியத்திற்கான ஒரு பிளாட்ஃபார்மில். அப்போ இது சம்மந்தமாக எவ்வளவெல்லாம் உங்களால் கற்றுக்க முடியுமோ கற்றுக்குங்க. இன்றைக்கி ஆரோக்கியம் சம்மந்தமாக ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே கற்றுக்குங்க. முதலுதவி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க. ஒரு 700-800 ரூபா தான் ஆகும். சென்னையில் அவ்வளோ ஆகுது, கொஞ்சம் சதர்ன் ஸ்டேட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நெட்டில் சர்ச் பண்ணுங்கள், இன்றைக்கே சர்ச் பண்ணுங்கள். ஒரு 7 பேருக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு நினச்ச நேரத்துலேருந்து முதலுதவி பண்ணி அவங்க காப்பாற்றிருக்கேன். அதே மாதிரி நிறையா ஆக்சிடென்ட்ஸ், நான் ட்ராவல் நிறையா பண்ணுறதுனால பைக் ஆக்சிடென்ட். ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த இடது முழங்கை இருக்குல்ல, இந்த இடது முழங்கை இப்படி வெளில வந்துடுச்சு. போய் போதையில் பல்லாவரத்துக்கிட்ட இது அந்த மேம்பாலம் கட்டுக்கிறதுக்காக ஒரு பெரிய பாறையை நடுப்புற போட்டிருக்காங்க. போதையில் இருக்கிறவனுக்கு அதெல்லாம் தெரியுமா, நடுப்புற திடீர்னு மேனேஜ் பண்ண முடியல, வந்து இடிச்சு இந்த முழங்கை எலும்பு உடஞ்சி இப்படி மேலே கீழ்ச்சிட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பயந்து அப்படியே நடுங்குறாங்க, ஏன்னா அவ்வளோ ரத்தம் போகுது. ஆனால் அந்த நேரத்துலையும் நான் கற்றுக்கிட்ட அந்த ஒரு விஷயம் அந்த நபரை அன்றைக்கி காப்பாற்றிச்சு. உடனடியாக அவரோட சட்டையை கீழ்ச்சி விட்டு அதை கரெக்டாக கட்டு போட்டு, அந்த ஆம்புலன்ஸ் வந்தோடனே, சார் இங்கே டாக்டர் யாராவது இருக்காங்களான்னு தான் கேட்டாங்க. சார் ஐ எம் ஃபர்ஸ்ட் எய்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே அவங்களுக்கே சந்தோஷம், கரெக்டாக அந்த நேரத்தில் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தில் ஈடுபடுறீங்கன்னா முழுமையாக ஈடுபடுங்க. குதிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, மொத்தமாக குதிச்சிருங்க. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, நோய்கள் திடீர்னு வருவதில்லை, அடிப்படையான 6 காரணங்கள். இதுக்கு முன்னாடி போன வாரத்துலேருந்து ஒரு விஷயம் நம்ம எடுத்திருக்கோம், கரெக்டுங்களா? என்னங்க, வாரம் ஒரு டிப்ஸ், ஜென்ரல் டிப்ஸ் கொடுக்குறதுன்ட்டு. போன வாரம் என்ன சொன்னோம்? பல்லு தேய்க்கிறதுக்காக காலையில் எழுந்தோடனே பல்லு தேய்ப்போம். நம்ம நைட்டும் பல்லு தேய்க்கணும். அதுவும் நைட்டு பேஸ்ட் வச்சு தேய்ச்சிக்கோங்க. நைட்டு பேஸ்ட் வச்சு தேய்க்கும் போது என்ன ஆகும், உங்கள் பல்லு சுத்தமாகிடும். நைட்டு முழுக்க கிருமிகள்கிட்டேருந்து உங்கள் பல்லை பாதுகாக்கும். பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும். உடல்லையே திரும்பி வளராத, தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ள முடியாத ஒரு உறுப்பு உண்டுன்னா அதுக்கு பல்லு தான். பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க. பல்லு போச்சுன்னா உங்கள் அத்தனை வியாதியும் வரும். குறிப்பாக சர்க்கரை வியாதி வரவங்களுக்கெல்லாம் பாருங்கள், பல்லு இருக்காது. அவங்க நல்லா கடித்து மென்று சாப்பிடாதவர்களாக இருப்பாங்க. காலையில் ஆயில் புல்லிங் பண்ணுங்கள், இல்லை பல்பொடி வச்சு பல் துளக்குங்க அப்படின்னு இருந்தேன். இன்றைக்கி 2வது டிப்ஸ், காலையில் எழுந்தோடனே பல் தேய்ச்ச உடனே என்ன செய்வோங்க, காப்பியோ டீயோ குடிப்போம். நம்மை கொல்லும் அரக்கன் யாராவது ஒன்று உண்டுன்னா அந்த காப்பி டீயில் நம்ம போட்டுக்கிற அந்த சர்க்கரை, வெள்ளை சர்க்கரைங்கிறது. வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டெசிஷன் நீங்கள் என்ன எடுக்கலாம் அப்படின்னா, இனிமேல் நான் லைஃப்பில் காஃபி டீ குடிக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கலாம். குறிப்பாக பால் அப்படிங்கிற விஷயம் மனிதனுக்கு ஒவ்வாத ஒரு பொருள் தான். 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் பாலுங்கிறது உணவு. 10 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு பால் உணவு கிடையாது. மோர் தான் சிறந்த உணவு. தயிர் கூட கிடையாது, மோர் தான் சிறந்த உணவு. தயிர் சில நேரம் எடுத்துக்கலாம், மோர் எப்போதுமே எடுத்துக்கலாம். அப்போ காலையில் என்ன குடிக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தேன் விடுங்க, அதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விடுங்க. அதுக்கு மேலே 2 புதினா இலைகளை போடலாம். 2 இஞ்சிகளை தோல் சீவி அதில் நசுக்கி போட்டுட்டு மார்னிங் ட்ரிங்க் அதை குடிங்க. உங்கள் உடம்பு ரொம்ப அழகாக க்ளீன் ஆகும். இன்றைக்கி நிறைய பேருக்கு டாய்லெட் போகிறதுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுறதுக்காகவே காலையில் காஃபி டீ அப்படின்னு குடிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக இந்த ஹனி, லெமன், ஜிஞ்சர் ஹாட் வாட்டர் குடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியத்தை நோக்கிய பயணம் பெட்டராக இருக்கும். சரி, இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், திடீர்னு நோய் வந்துடுச்சுன்னு சொல்கிறவங்க யாரையாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை, நோய் திடீர்னெல்லாம் வரதில்லை. உடம்புக்குள்ளே ரொம்ப காலமாக உருவாகிற ஒரு விஷயம், ரொம்ப காலமாக ஒரு பிரச்சனை இருக்குது, அது அறிகுறி சொல்லும். திடீர்னு ஒரு 4 தும்மல் போடும், திடீர்னு ஒரு கை கால் வலிக்கும். இதே மாதிரி அறிகுறி கொடுத்து அதுக்கப்புறமா தான் அது கிரானிக் டிசீஸாக மாறும். அதற்கு ஒரு 6 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் இருக்குது. உடம்பு நோய்வாய்ப்படுறதுக்கு 6 முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதுக்கு உடம்பு கொஞ்சம் சிக்னல்ஸ் எல்லாம் கொடுக்கும். அந்த சிக்னல்ஸ் கொடுத்தா அந்த 6 காரணம் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் சரி பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த நேரத்தில் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த 6 காரணங்களை பற்றி ரொம்ப அழகாக எளிமையாக பாமரனுக்கும் புரிகிற மாதிரி பல வருடங்களாக விளக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் செவிடங்காதில் ஊதின சங்கா தான் இன்றைக்கி இருக்குது. இலவசமாக நிறையா இடத்துல போய் ஒரு பொது சேவையாக
ஹீலர் பாஸ்கர் ஐயா செஞ்சிட்ருக்காங்க. அவரோட வீடியோக்கள்லாம் பாருங்கள், இன்னும் நிறையா உங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தமான புரிதல்கள் ஏற்படும். அவர் சொல்கிற ஒரு 6 காரணங்கள் என்ன அப்படின்னா, உடம்புல வேஸ்டேஜ் கழிவுப் பொருள்கள் தங்கி போயிடுது, ரத்தத்தில் தேவையான சத்து பொருட்கள் இல்லாமல் இருக்குது, அதே மாதிரி அதில் சத்து பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது குறைபாடோடு இருக்குது, அது குவாலிட்டியான சத்து பொருட்களாக இல்லாமல் இருக்கிறது. இன்னொன்று, ரத்தம் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறது, தேவையான அளவு ரத்தம் உடம்புல இல்லாமல் இருக்கிறது. அடுத்தது, மனம் கெட்டு போயிருக்கிறது. 6வதா நம்முடைய செல்கள் கெட்டு போயிருக்கிறது. இந்த 6 காரணங்கள் தான் நோய்களுக்கான முக்கியமான காரணங்கள் அப்படிங்கிறது அவரோட கூற்று. இதை சரி பண்ணாலே உங்கள் உடம்பு ஆரோக்கியம் ஆகிடும் அப்படிங்கிறது தான் அவரோட இத்தனை வருஷமாக அவர் நம்ம மக்களுக்கு புரிய வச்சிருக்கிறது. அதை பற்றி சில விஷயங்களும், நம்ம எலிக்சர் மிக்ஸை எவ்வாறு இந்த 6 இடத்துலையும் வேலை செய்யுதுங்கிற விஷயத்தையும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, கழிவுகள் தேங்குதல், வேஸ்ட் அக்குமுலேஷன், டாக்ஸின் அக்குமுலேஷன். இதுக்கு என்ன செய்யணும்? டீடாக்ஸ் பண்ணணும். அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, நம்ம பாட்டிமார்கள்லாம் மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருவாங்க. நம்ம உடம்பில் சாப்பிட்ற சாப்பாடு என்ன ஆகுது, அதுக்குள்ளே தேவையான சத்துக்கெல்லாம் உடம்பு எடுத்துகிட்டு வேஸ்ட்டை வெளில தள்ளிடுது. சுவாசிக்கிறோம், காற்று உள்ளே வருது, அதில் இருக்கிற ஆக்சிஜன் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற கழிவுகள் கார்பன் டை ஆக்சைடோடு சேர்த்து வெளில தள்ளுது. தண்ணி குடிக்கிறோம், அந்த தண்ணி அதில் இருக்கிற சத்து பிராணம்லாம் மட்டும் எடுத்துகிட்டு வியர்வையாகவும் சிறுநீராகவும் மலஜலமாகவும் வெளில கழிக்குது. இதே மாதிரி உடம்புக்கு என்ன தேவையோ அதை உள்ளே எடுத்துக்கிட்டு மீதியை வெளில தள்ளும். இதுதான் இயற்கையாக நடக்கும். ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா, வியர்வே தெரியல. அந்த 23ஆம் புலிகேசியில் வர மாதிரி, என் முகத்தில் ஏதோ நீர் சுரப்பது போல் இருக்கிறதே அப்படிங்கிற மாதிரி வியர்வைங்கிறதே இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஏசியிலேயே இருக்காங்க. வியர்வை தாவரங்கள் வழியாக அந்த நச்சுக்கள்லாம் வெளில வரணும். வியர்வையோடு சேர்ந்து வெளில வந்தால் தான் உடம்பு க்ளீன் ஆகும். சில பேருக்கு சிறுநீர் அதிகமாக வரும், சில பேருக்கு குறைவாக வரும். ஏன் அப்படின்னா, தண்ணி தேவையான அளவு குடிக்க மாட்டாங்க. தண்ணி தேவையான அளவு நம்ம குடிச்சிட்டே இருக்கணும். தாகம் எடுத்தாலும் எடுக்கலைன்னாலும், தாகம் எடுத்தால் கண்டிப்பாக குடிக்கணும். தாகம் எடுக்கலை அப்படின்னா கூட இந்த குளிர்காலத்தில் நமக்கு உடம்புக்கு தேவையான தண்ணீரை நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கணும். அப்போ இந்த கழிவுகள் தேங்கலை அப்படின்னா என்ன நடக்கும்? மலச்சிக்கல் வரும். மலச்சிக்கல் வந்ததுனால நிறையா பிரச்சனைகள் வந்துடும். இதற்கு காரணம் தூக்கம் குறைவாக இருக்கிறது, தண்ணீர் குறைவாக குடிக்கிறது, குப்பை உணவுகளை உண்பது. நம்ம உடம்புக்கு டேஸ்ட்டு, வாய்க்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் உடம்புக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வாய்க்கு பிடிக்கும் பழம்லாம், ஆனால் அதை வாங்கி சாப்பிட்றது இல்லை. உப்பு போட்டு சோடியம் பைகார்பனேட், இதே மாதிரி அந்த அமினோ ஆசிட்ஸ், என்ன சொல்கிறது, சட்டுன்னு வாயில் வர மாட்டேங்குது, யாராவது இது போடுங்கப்பா, அந்த சைனீஸ் சால்ட் ஒன்று, இதே மாதிரி அந்த சட்டுன்னு பிளாங்க் எடுத்து கவலைப்படாதீங்க. அதே மாதிரி அந்த தேவையில்லாத பொருட்கள்லாம் கலந்த உணவுகளை நாம் உண்டு உடம்பு கெட்டு போகுது. அடுத்தது, வயிறு பிரச்சனைகள் வருதுனால வேஸ்ட் ஸ்டோரேஜ் ஆகும்போது என்ன ஆகும், உங்கள் உடம்பு தேவையான கழிவுகளை வெளியேற்றலன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் வச்சிரும், எங்கேயாவது கொண்டு போய் வச்சிரும். சோடியம் பென்சோயிட், ஓகே டன். அது இல்லை, அஜினோமோட்டோ ரைட். ஏகேபிசிஎம் சார் வாழ்த்துக்கள். அஜினோமோட்டோ சட்டுன்னு வரல, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. அஜினோமோட்டோங்கிறது உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் ஒரு உணவில் கலக்கும்போது அது நாக்கோட சுவை நரம்புகளை கொஞ்சம் அப்படி ஆக்டிவேட் பண்ணிவிடும். அதனால டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும். இப்போ வலிக்காக மாத்திரை போட்டால் வலி நிற்கிறதில்ல, அந்த வலிக்கான சிக்னலை கட் பண்ணி விட்டால் நமக்கு வலி தெரியாமல் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இதனால் என்ன வருது, வேஸ்ட் ஸ்டோரேஜ் ஆகுறதுனால வயிறு பிரச்சனைகள் நிறையா வருது, தோல் நோய்கள் வருது, மூட்டு வலி வருது. அடுத்தது சர்க்கரை, பிபிஎல்லாம் வருது. இது எதனால் வருதுன்னா, இப்போ ஐடிஐஎஸ்னு முடியறது, ஆர்த்ரிட்டிஸ், டயபெட்டிஸ், தைராய்டிட்டிஸ் அப்படின்னு முடிகிற நிறையா விஷயங்களுக்கு காரணம் கழிவுகளோட தேக்கம். அந்த ஆர்கனோட பேரை சொல்லி கூட ஐடிஐஎஸ்னு ஒரு சஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி என்ன சொல்லிடுறாங்க, அதுக்கு ஒரு நோய்க்கான பேராக வச்சிடுறாங்க. அப்போ கழிவுகளோட தேக்கம் தான் கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு காரணம். வீட்டில் குப்பை தேங்கினா என்ன ஆகும், ஒரு நாள் 2 நாள் பெருக்காமல் விடலாம்,
பேருக்கும் கொஞ்சம் இந்த சாப்பிட்ட கழிவுகள் அங்கே இங்கேனாலாம் கிடக்கும். அதை அப்படியே விட்டால் அப்படியே பிசு பிசுவாக பிடிச்சிக்கும். அப்புறம் கெட்டியமாக அப்படியே கெட்டியாக எடுக்க முடியாத அளவுக்கு போயிடும். அதை அப்படியே விட்டால் நாரும். அதே மாதிரி நம்ம உடம்பையும் வெளியில் க்ளீன் பண்ணுற அளவுக்கு நம்ம உள்ளே க்ளீன் பண்ணுறோமான்னா இல்லை. அதனால தான் நோய் வருது. ரெண்டாவது, ரத்தத்தில் தேவையான மினரல்ஸ் இல்லாமல் இருக்கிறது. கால்சியம், ஜிங்க்கு, மக்னீஷியம், அயன், இதே மாதிரி முக்கியமான மினரல்ஸு இருக்கணும். இருந்ததுன்னா தான் உடம்பு அந்தந்த வேலை செய்யும். வெறும் பெட்ரோல் மட்டும் போட்டால் ஆயிலும் போடணும்னு சொல்லுவாங்கல்ல. பெட்ரோலுங்கிறது மேக்ரோ ஃபுட்டு. நம்ம கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, வாட்டர், புரோட்டீன் இதெல்லாம் வந்து மேக்ரோ ஃபுட், இன்க்ளூடிங் ஃபைபர். ஆனால் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படிங்கிறது மைக்ரோ ஃபுட்டு. இதெல்லாம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ரத்தம் குவாலிட்டியாக இருக்காது. ரத்தங்கிறது சும்மா ரெட் லிக்விட் கிடையாது. அது ஃபுல் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான சாப்பாடு கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொரு செல்லுக்கும் என்ன தேவையோ அத்தனை விஷயமும் அதில் இருக்கணும். அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் இல்லாமல் உங்கள் செல்லுக்கு கொண்டு போய் கொடுத்தா வெறும் தண்ணியை குடிச்சே உயிர் வாழ முடியுமா? இல்லை வெறும் மைதா மாவு சாப்பிட்டே ஒருத்தர் உயிர் வாழ முடியுமா? நாம் முடியாது. நமக்கு வந்து சாதம் போட்டு அதில் சாம்பார் போட்டு அதில் காயெல்லாம் இருக்கணும். வெறும் சாம்பாரில் காயெல்லாம் இருக்கணும். கூட வந்து ஒரு பொரியல், ஒரு சிப்ஸு, வடகம் வத்தல், இதே மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நமக்கு இறங்குது. ஆனால் நீங்கள் உங்கள் செல்லுக்கு மட்டும் இந்தாப்பா குளுக்கோஸ் மட்டும் போதும், உனக்கு எனர்ஜி தானே வேணும், இந்தா பெட்ரோல் போட்டுறேன் அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கும்? சோறு மட்டும்தான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வெறும் சொத்தை சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம நிறைய செல்லுக்கு நம்ம உணவு கொடுத்துட்ருக்கோம். அப்படி இல்லாமல் இத்தனை மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கும். அது இல்லைன்னா என்ன ஆகும்னா நிறையா பிரச்சனைகள் வரும். நாம் மினரல் லாஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா வெள்ளை அரிசி, அதுவும் நல்லா பாலிஷ்டு ஒயிட்டாக இருக்கிற அரிசி, ரீஃபைண்ட் ஆயில், ஒயிட் சுகர் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய அரக்கன். இன்றைக்கி வெறும் கார்பனுக்கு ஈக்குவலானது. அதோட ப்ராசஸ் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் தெரிஞ்சதுன்னா நாம் சர்க்கரை தொடவே மாட்டோம். ஆனாலும் அது பழகி போச்சு. சர்க்கரை இல்லாமல் இருக்க முடியாது, டீ இல்லாமல் இருக்க முடியாது, காப்பி இல்லாமல் இருக்க முடியாது. அன்றைக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் சொல்லும்போது நீங்கள் எதை வேணாலும் சொல்லுங்கள் சார், காப்பியை மட்டும் என்னால் விடாமல் இருக்க முடியாதுங்க சார், காப்பியை மட்டும் எனக்கு காப்பி வந்தே ஆகணும், அந்த சிவகார்த்திகேயன் ஸ்டைலில் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி பேக்கேஜ்டு ஃபுட்ஸ், இது எல்லாத்துலேயும் கார்பும் ஃபேட்டும் அதிகமாக இருக்குது. விட்டமின், மினரல்ஸ் கிட்டத்தட்ட நியர் ஜீரோவாக இருக்குது. ரீஃபைண்ட் ஆயில்னு என்ன? அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் நீக்கப்பட்ட ஆயில் தான். நம்ம குடிக்கிற தண்ணி ஆர்வோ மினரல் வாட்டருங்கிறோம். மினரலை எடுத்த வாட்டர் தான், அதில் மினரல் இல்லாத வாட்டர். மினரல் வாட்டர்னு வீட்டில் ஆர்வோ தண்ணி பிடிக்கிறோம்ல, அதெல்லாம் வெறும் சக்கை தண்ணீர். குடிக்கிறதுக்கு மட்டும் அவ்வளோதான், அதில் மினரல்ஸே எதுவும் இருக்கிறது இல்லை. இதுக்கு அறிகுறி என்ன அப்படின்னா எப்போதும் டயர்டாக இருக்கிறது, ஒரு மாதிரி டிசீனஸ் இருக்குது, தலையை சுற்றுற மாதிரி இருக்கிறது, கை காலெலாம் சும்மா அப்படியே ஒரு நடுங்கிற மாதிரி இருக்கிறது, இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறது. இதெல்லாம் பிளட்டில் மினரல்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான அறிகுறி. அடுத்தது இன்னொரு இது இருக்குது. வீட்டில் சமைக்கிறோம், இல்லைங்கிறது ஒரு விஷயம். அதாவது வீட்டில் ரசம் வைக்கணும், வீட்டில் உப்பு இல்லை, என்ன செய்வாங்க? வீட்டில் அம்மா உப்பு போடாமல் உங்களுக்கு ரசத்தை செஞ்சு கொடுப்பாங்க. இறங்குமா? இறங்காது. அதுதான் முன்னாடி பார்த்தது. இப்போ என்ன அப்படின்னா வீட்டில் சமைக்கணும், அதில் என்ன ஆகும்? ஒரு பொருள் கெட்டு போயிருக்கும். ஒரே ஒரு நிமிஷம், சவுண்ட் வருதா? ஒரே செகண்ட், கொஞ்சம் ஜன்னல் சாத்திட்டு வரேன். ஒரு நிமிஷம் டைம் இருக்கு. மன்னிக்கவும், இப்போ கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, ரிமைண்ட் பண்ணதுக்கு நன்றி. இது வந்து என்ன அப்படின்னா, இது ரெண்டாவது கதை. வீட்டில் நீங்கள் கறிகாயெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, அது அழுகி போச்சு. இப்போ
அரிசி வாங்கி வச்சுருக்கீங்க, அது கெட்டு போச்சு, வண்டு வந்தது, அதை வச்சு சமைக்க முடியுமா? சமைச்சு அதை சாப்பிட முடியுமா? அதே மாதிரி ஒரு விஷயம், உங்கள் உடம்புல இருக்கிற சத்துக்கள், குறைபாடோடு இருக்கிற சத்துக்கள் உள்ளே போச்சுன்னா என்னாகும்? அது பிரச்சனையாக மாறும். கொஞ்சம் ஏதோ ஒரு ட்ரிப்பு வந்ததுன்னா லிவர், கிட்னி எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணும். ஆனால் தொடர்ந்து அதே மாதிரியே இருந்ததுன்னா என்னாகும்? வருஷக்கணக்காக இருந்ததுன்னா ஆபத்து வரும். உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்க முடியாமல் போயிடும். அதே மாதிரி இருந்தால் என்னாகும்? வூண்ட் ஹீலிங் அப்படிங்கிறது லேட் ஆகும். ஒரு டிசீஸ் எதாவது வந்ததுன்னா சீக்கிரமாக குணமாகாது. கிரானிக் டிசீஸ் வந்து ஆரம்பமாகும். உதாரணத்துக்கு டயபெட்டிஸ், தைராய்டு, ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், இதெல்லாம் அந்த டிப்ரிஷன், அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற சத்துக்கள், ரத்தத்தில் இருக்கிற விட்டமின் மினரல்ஸ் வந்து ஒரு குறைபாடோடு இருந்ததுன்னா இதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ரத்தம் குறைவாக இருந்தால், ரத்தத்தில் இப்போ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? அது வந்து டிப்ளிஷன். ரத்தமே சில பேருக்கு கம்மியாக இருக்கும். ஐயோ ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, கொஞ்சம் ரத்தம் ஏற்றணும் அப்படிம்பாங்க. ரத்தம் ஊறிக்கிட்டே இருக்கும். ஜென்ரலாக ஒருத்தர் 3 மாதத்திற்கு ஒரு முறை ரத்த தானம் பண்ணலாம். 380 ml ஆவரேஜாக கொடுப்பாங்க. நான் வந்து ரெகுலர் பிளட் டோனர். உடம்பு ஊறிக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் 58 முறைகளுக்கு மேலே ரத்த தானம் பண்ணியிருக்கேன். இங்கே அடுத்ததாக உங்களுக்கு சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னென்னா, பிளட் நிறையா டொனேட் பண்ணுங்கள். மற்ற உயிர்களை காப்பாற்றின மாதிரி இருக்கும். உங்களோட எபிலிட்டி, பிளட் ப்ரௌன் மேரோவில் புதுதாக ரத்தம் உருவாக்கும் தன்மை அதிகமாகும். உடம்புல ரத்தம் குறைஞ்சதுன்னா தானாகவே அது உருவாக்கும். அப்போ நல்ல பிளட் உருவாகும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை தாண்டி நான் இப்போ ரீசெண்டாக என்ன செய்கிறேன்னா, 15 நாள்களுக்கு ஒரு முறை பிளேட்லெட்ஸ் தானம் கொடுத்துட்ருக்கேன். அது வந்து 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஹோல் பிளட் கொடுக்க முடியும். பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது 14 டேஸ்லேயே கொடுக்க முடியும். அதே மாதிரி முடிஞ்சதுனாலும் நிறைய பேருக்கு உதவி செய்யுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ பிளட் வால்யூம் கம்மியாச்சுன்னு வச்சுங்க, இயற்கையாக ஊறுறது கம்மியாயிடுச்சு அப்படின்னா உடம்புல ஆக்சிஜன், செல்களுக்கு ஆக்சிஜன் கொண்டு போய் சேர்க்கறது வந்து கம்மியாகும். மூளையோட செயல்பாடு பாதிக்கும். நம்ம மூளைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் 25% எனர்ஜி மூளை எடுத்துக்குது. சுவாசிக்கிறதுல 25% ஆக்சிஜனை மூளை எடுத்துக்குது. அப்போ அதுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும். இதயத்துக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகிடும், ரத்தத்தோட அளவு குறையும் போது. இதனால் மூச்சு திணறல் வருது, மார்பு வலி வருது, கொஞ்சம் டயர்டாக இருக்குது. கை கால் வந்து சில்லுன்னு சில பேருக்கெல்லாம் இருக்கும். கை கால் சில்லுன்னு இருக்கிறது, கொஞ்சம் அதில் உணர்வு இல்லாமல் இருக்கிறது, இதே மாதிரியெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு பிளட்டோட வால்யூம் கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறத இருக்கும். நிறைய பேரோட அறிகுறி ஹெச்பி அப்படிங்கிறது கம்மியாகிறத பார்த்துருப்போம். அது வால்யூம் கம்மியாகிறதுக்கும் மினரல்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம். ஹீமோக்ளோபின், ஹீம் அப்படின்னா அயன், குளோபின் அப்படிங்கிறது புரோட்டீனோட ஒரு சார்பு. அது ரெண்டும் சேர்ந்தது தான் புரோட்டீன் ப்ளஸ் அயன் தான் ஹீமோக்ளோபின். ரத்தம் குறையும் போதும், ரத்தத்தில் குறைபாடு இருக்கும்போதும் ஹெச்பி லெவல் கம்மியாகும். அப்போ ரத்தம் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு நம்ம உடம்பு சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அடுத்தது மனம் சரியில்லை அப்படின்னா, இப்போ நிறைய குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது ஒன்பாத்தூன் போயிடுவாங்க. பயம் காரணமாக ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க, பயம் வந்திருக்கும். பயத்துக்கும் சிறுநீரகத்துக்கும் தொடர்பு, கவலைக்கும் இதயத்துக்கும் தொடர்பு, கோபத்துக்கும் லிவருக்கும் தொடர்பு. நல்லா கோபப்படுறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்ணு செவக்கும். காரணம் என்னன்னா, கண்ணுக்கும் லிவருக்கும் தொடர்பு உண்டு. லிவர் கோபப்பட்டு லிவர் பாதிக்கும், அதனால கண்ணு உங்களுக்கு சிவப்பாகும். நிறையா ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்க, ஆக்சுவலி லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் அட்டாக்னு வராது. யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வர லேடிஸை பாருங்கள், அவங்க மென்டல் ப்ரெஷர் ரொம்ப டார்ச்சர் பட்டவங்களாக இருப்பாங்க. இதனால என்ன ஆகும்? இந்த பயம், கோபம், கவலை, இது நம்ம கார்டிசால் அதே மாதிரி சில ஹார்மோன்ஸில் அதிகமாக தூண்டிவிடும். அதனால மன அழுத்தம் அதிகமாகும். இதில் ரிலேஷன்ஷிப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உடம்பு சரியில்லை, உள்ளுக்குள்ளே சரியில்லை அப்படின்னாலே நம்ம உடம்பு நம்மளை போட்டு படுத்தும்போது நம்ம வார்த்தை வந்து தவறாக வரும், ஒரு நிதானமாக வராது. அப்போ உறவு சிக்கல் இன்னும் அதிகமாகும். இதனால் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு தூக்கம் போகும், அடுத்தது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் நோயாகும். மனம் சரியில்லைன்னா நீங்கள் சாப்பிட்ற மருந்து கூட வேலை செய்யாது. மனத்தை சீராக வச்சுக்கணும். அடுத்தது உடல் செல்கள் சேதம். நம்ம உடம்புல இதே மாதிரி செல்கள் சேதமாச்சுன்னா சரி பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் இருக்குது, ஸ்டெம் செல்னு பேர். நம்ம அம்மா வயிற்றுலேருந்து நம்ம வரும்போது, அம்மாவிட்டேருந்து எப்படி தெரியுமா வரும்? ஒரு குழா வழியாக நமக்கு ஃபுட் வரும்.
அந்த தொப்புள் கொடி அப்படிங்கிறதுல அவ்வளவு ஸ்டெம் செல்ஸ் நம்ம உடம்புக்கு வரும். அதனால தான் அந்த காலத்தில் ஸ்டெம் செல்லை எடுத்து படுத்தி வெள்ளி தாயத்தில் ஃபஸ்ட்டு கழுத்தில் கட்டுவாங்க, அருணா கயிறில் கட்டுவாங்க, சில பேர் கையிலெல்லாம் ஒரு கயிறு போட்டு கட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த பழக்கம்லாம் போயிடுச்சு. வயதாக வயதாக நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது குறைந்துட்டு இருக்கும், இல்லைன்னா குவாலிட்டி கம்மியாகும், அதோட எபிலிட்டி கம்மியாகும். அப்போ என்ன ஆகும்னா உடம்பு தன்னைத்தானே சீரமைச்சுக்கிற ஒரு விஷயம் கஷ்டமாகும். ஒரு செல்லு 2 செல் ஆகும், 2 செல் 4 செல் ஆகும். அப்படி தான் நம்ம பிறந்தோம். அம்மாவோட விந்தனமும் அம்மாவோட கருமுட்டையும் அப்பாவோட விந்தனமும் சேர்ந்து ஜைகோடுன்னு ஒரு செல், ஒரு ஸ்டெம் செல்லில் அதுலேருந்து தான் நம்ம கண்ணு, காது, மூக்கு, முடி, நகம், எலும்பு எல்லாமே வந்தது. அப்போ இந்த செல்கள், ஸ்டெம் செல்கள் நம்ம உடம்புல சரியாக இல்லை அப்படின்னா நம்ம வயதாகும் தன்மை சீக்கிரமாக அடையும். சில பேர்லாம் பார்த்தா 40 வயசு இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு 60 வயசு 65 வயசாக இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட உடல்களில் செல்கள் சேதமாயிட்டு இருக்கு. உடம்புல வந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஆரோக்கியமான செல்ஸும் இருக்கும், சேதமான செல்ஸும் இருக்கும். சேதமான செல்ஸ் எல்லாம் நம்ம உடம்பை விட்டு வெளில போகும், புதுசாக செல்கள் உருவாகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் ஜென்ரேஷன் டீஜென்ரேஷன் 2 ப்ராசஸுமே நடக்கும். ஆனால் ஜென்ரேஷனை விட டீஜென்ரேஷன் ப்ராசஸ் அதிகமாகும்போது தான் ஏஜிங் அப்படிங்கிற விஷயம் நடக்குது. இதற்கான காரணங்கள் என்னென்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், டாக்ஸின்ஸ், நம்ம சாப்பிட்ற இருக்கிற பூச்சி கொல்லி விஷங்கள், பூச்சி மருந்துகள்னு யாரும் சொல்லாதீங்க இனிமேல், பூச்சிக்கொல்லி விஷங்கள், ஊட்டச்சத்து குறைபாடு, ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் வயதாகும் தன்மை அதிகரிக்குது. சரிங்க, நோய் அப்படிங்கிறது ஒரு எனிமி கிடையாது, அது ஒரு வார்னிங் சிக்னல். உடம்பு எப்போதுமே தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறதுக்கு, குணமாகிறதுக்கு தயாராக தான் இருக்குது. அதோட லாங்குவேஜை புரிஞ்சுட்டு அதுக்கு சில விஷயங்கள் செய்யணும். உதாரணத்துக்கு சொல்லுவாங்க லங்கனம் பரம ஔஷதம்ட்டு, அதாவது பட்னி கிடக்கிறது மிகப்பெரிய என்னங்க, மிகப்பெரிய மருந்து அப்படின்னு இருக்காங்க. லங்கனம் பரம ஔஷதம். லங்கனம் அப்படிங்கிறது பசியோட இருக்கிறது, பரம ஔஷதம்னா இருக்கிறது தி பெஸ்ட் மெடிசின் சொல்கிறாங்க. என்னென்னா தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் அப்படிங்கிறதுனால உடம்புக்கு குணப்படுத்திக்கும் சக்தி உண்டு. ஆனால் நாம் செய்கிற முக்கால்வாசி தப்பு என்னென்னா 3 வேளையும் ஒழுங்காக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு வேலைக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சாப்பிட்றதே பெரிய தப்பு. நீங்கள் அரை வயத்துக்கு சாப்பிடுங்க, 1/4 வயத்துக்கு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஓகேவா? அப்போ உடம்பு குணமாகிறதுக்கு தயாராக இருக்குது. அதுக்கு என்னெல்லாம் வேணும்? உடம்பை டீடாக்ஸ் பண்ணணும், மினரல்ஸ், விட்டமின் மினரல்ஸை வந்து பேலன்ஸாக கொடுக்கணும், பிளட் ப்ராப்பராக குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் இருக்கணும், மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும், செல்லு ஆரோக்கியமாக இருக்கணும். இதற்கு எலிக்சர் மிக்ஸ் எப்படி உதவுதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நோயை தவிர்க்கலாம், இயற்கையாகவே நம்ம குணமாகலாம். நம்ம உடம்புக்கு மருந்து தேவையில்லை, உடம்புக்கு தனித்தன்மை குணப்படுத்தும் சக்தியை நாம் கொடுத்தாலே போதும். அதுக்கு உடம்பை நாம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ நம்ம எலிக்சர் மிக்ஸ் வருவோம். எலிக்சர் மிக்ஸ் எப்படி உதவுது? ஒன் செகண்ட். சாரி, இங்கே இதில் வந்து 4 முக்கியமான விஷயம் இருக்குது. அங்கே கேட்குற மாதிரி செல்லுலார் ஆரோக்கியம், செல்லை கரெக்டாக வச்சுக்கிறது. 2, ரத்தத்தோட குவான்டிட்டியும் குவாலிட்டியும் பக்காவாக வச்சுக்கிறது. விட்டமின் மினரல்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய, ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்குது. பாடி அண்ட் மைண்டுன்னு சொல்லுவாங்க. உடலும் மனமும் ஒரு சேர இயங்கணும். அது இயங்கினா தான் நல்லா நடக்கும். அதை இணக்கமாக வச்சுக்கும். இது ஏன் இணக்கமாக இருக்கணும்? இது சில இடத்துல நீங்கள் பார்த்தா புரியும். சில பேருக்கு அந்த உடலும் மனமும் ஒரு சேர இயங்காது. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ரோட்டில் ஒருத்தர் போவார், அப்படியே சாயங்காலம் அப்படி போயிட்டு அப்படின்னு அவர் நேர கால் வைக்கிறதா நினச்சிட்டு இங்கே கால் வைப்பார், இங்கே கால் வைக்கிறதா நினச்சிட்டு அங்கே கால் வைப்பார். பார்த்துருக்கீங்களா? உள்ள உற்சாகம் பானம் போனதுக்கப்புறம் உற்சாக மிகுதியில் நடப்பாங்கள்ல, அவங்களுக்கு மனமும் உடலும் ஒரு சேர அந்த இயங்காது, ஒத்துழைக்காது. ஆனால் அது ஒத்துழைத்தால் மட்டும்தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த 4 விஷயமும் நடக்கும். இந்த ரத்த தரம் அப்படிங்கிறதுலே குவான்டிட்டி குவாலிட்டி 2மே வந்துடுது. அடுத்தது உடல் குணமுடைய தேவையான டீடாக்ஸ் பண்ணணும், விட்டமின் மினரல்ஸ் வேணும், ரத்த ஓட்டம் வேணும்,
மனநிலை நல்லா இருக்கணும், செல்லுலாரை புதுப்பிக்கணும் உயிரணு அளவில். இது வந்து நம்ம அதற்கான சிம்டமை சரி பண்ணக்கூடாது, அதற்கான ரூட் காசை சரி பண்ணணும். அதுதான் எலிக்சர் மிக்ஸ் பண்ணுது. இந்த எலிக்சர் மிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன்ட் விஸ்டம்னு சொல்லுவாங்க. பழங்காலத்தில் நம்ம பாட்டனுக்கு பாட்டன், முப்பாட்டன், பரன், பறை அவங்களோட ஞானம் இருக்குல்ல, அந்த ஞானமும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் சேர்ந்த ஒரு கூட்டுக்கலவை. நேனோ டெக்னாலஜி, இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி அந்த முறையில் தயாரிக்கிறாங்க தொழில்நுட்பம். ஆனால் பழங்கால மருத்துவ அறிவு இது உடம்பு ஏற்றுக்கும் முறையில் தயார் பண்ணி கொடுக்குறது. தாவர கூறுகள் தான் இதில் இருக்குது. அது என்னங்க தாவரம்? இதில் ஆர்டிஃபிஷியல் கலரில் சிந்தட்டிக் கிடையாது. சில பேர் வந்து விட்டமின் சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த விட்டமின் சி தாவர கூறுகள்லேருந்து வந்ததாக இருக்காது. விட்டமின் சிங்கிறது ஆசிட், அதாவது செயற்கையாக உருவாக்கின சிட்ரிக் ஆசிடாக கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் இது தாவரத்திலேருந்து உருவான விஷயங்கள். இந்த ட்ரிச்சிலியா காட்டிகுவா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரீடியன்ட் பார்ப்போம். இது அமேசான் பக்கத்தில் இருக்கிற, பிரேசில் பக்கத்தில் இருக்கிற மழை காடுகளில் விளையக்கூடிய ஒரு தாவரம். இது இரத்த ஓட்டத்தை, இரத்த சுழற்சியை மேம்படுத்துது, விட்டாலிட்டியை அதாவது எனர்ஜியை கொடுக்குது, அதனால சோர்வை எதிர்க்குது, நரம்பு மண்டலத்தை ஆதரிக்குது, மனதை வந்து ஃபோக்கஸ்டாக தெளிவாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது இரத்தத்தரம், மனநிலை, இது ரெண்டுத்துக்குமே பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது செரோனா ரெப்பன்ஸ், சா பால்மெட்டோ அப்படிங்கிற ஒரு பனை மர வகை தாவரம். இது வட அமெரிக்காவில் ஜெனரலாக அமெரிக்க பக்கத்தில் விளையக்கூடிய ஒரு தாவரம். இது ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். குறிப்பாக ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது ஆண்களுக்கு விந்து வெளியே வரும்போது கூடவே ஒரு திரவம் பீச்சி அடிக்கப்படும். விந்தோட தரத்தை நிர்ணயிக்கிற ஒரு விஷயம். அந்த கிளாண்டை வயதாக வயதாக தாம்பத்தியம் சரியாக இல்லாத சமயத்தில் ஒரு வீக்கம் வர ஆரம்பிக்கும். அந்த வீக்கம் வந்ததுன்னா ஒன் பாத்ரூம் போகிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அடிக்கடி யூரினேஷன் இருக்கும். யூரின் ஃபுல்லாக போகாது. அந்த பிளாடரை வந்து அழுத்திட்டு பிளாடருக்குள்ளே கொஞ்சம் எப்போதுமே ரிட்டென்ஷன் ஆகும். அதெல்லாம் இல்லாமல் ப்ராஸ்டேட்டை வந்து அதோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அடுத்தது சிறுநீரக செயல்பாட்டையும் சிறுநீர் செயல்பாடையும், அந்த பிளாடர் முதற்கொண்டு சிறுநீர் பாதையை முதற்கொண்டு எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணும், மேம்படுத்தி கொடுக்கும். எண்டோக்ரைன் ஹார்மோனை சமநிலைப்படுத்தும். அதே மாதிரி உடம்புல இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி பண்ணும். ஸ்ட்ரெஸ்ஸை, மன அழுத்தத்திலேருந்து ஒரு நிவாரணம் கொடுக்கும். அதே மாதிரி ஹார்மோனல் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை தவிர முடி வளர்ச்சிக்கெல்லாம் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். முடி கொட்டாமல் இருக்கணும் அப்படின்னா சாப்பால் மட்டும் சாப்பிடணும். முடி வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இது வந்து செக்ஸுவல் ஹெல்த்துக்கும் சப்போர்ட் பண்ணுது. குக்கர்பிட்டா மஷட்டா அப்படிங்கிற பம்கின் சீட்ஸ், இதில் ஜிங்க், மெக்னீஷியம், ஒமேகா 3 போன்ற மினரல்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் அபண்டன்ஸாக இருக்குது, அதாவது அபரிமிதமாக இருக்குது. அதனால தான் சாதாரண இங்கே கிடைக்கிற பரங்கி விதை இல்லாமல் பஹாமா தீவுகளில் விளையக்கூடிய ஒரு குரூக்குடு பம்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலான பரங்கி தாவரத்துலேருந்து, அதில் இருக்கிற விதையிலேருந்து எடுக்கிறாங்க. இது உடம்புல அந்த ஊட்டச்சத்து குறைபாடை போக்குது, இரத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, இரத்த உற்பத்திக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது, டைஜஷன் சிஸ்டத்தை வந்து சமன்படுத்துது, நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துது. அதனால என்ன ஆகும்? மனசு அமைதியாகும், தூக்கத்தை நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பை கொடுக்கும். இது மெக்னீஷியம் இருந்ததுன்னா நல்ல டீப் ஸ்லீப்பெல்லாம் வரும். அதனால என்னாகும்? உங்களுக்கு தூக்கம் இருந்ததுனாலே மனம் அமைதியாகும். ட்ரிபிளஸ் டெரிஸ்ட், நம்ம ஊர் நெருஞ்சி முள், இது அதிகபட்சமான சக்தியை கொடுக்கும். நம்ம இரத்த குழாய்கள் சுருங்கி போயிருக்கும். நம்ம உடம்புல இயற்கையாகவே நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியாகி இந்த இரத்த குழாய்களை விரிவுபடுத்தும். அதனால என்ன ஆகும்னா இரத்த ஓட்டம் மிகைப்படும். சில ஆண்களுக்கு வந்து அந்த விரைப்புத்தன்மை குறைபாடுன்னு இருக்கும். இரத்த ஓட்டம் நம்ம ஆண் உறுப்புகளுக்கு போகாமல் இருக்கிறது தான் காரணம். இந்த நெரிஞ்சில் மூலம் சரி, கட்டுபா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த டிச்சிலியா காட்டிகோல இருக்கிற அந்த கட்டுபைனும் சரி, அந்த ஆண் உறுப்புக்கு ஒரு எனர்ஜியும் ஊட்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி எண்டோக்ரைன் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதாவது இனப்பெருக்க, தசை வலிமைகள், மசில் ஸ்ட்ரென்த் எல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்கு நானே ஒரு உதாரணம். சோர்வு தொடர்பான ஸ்ட்ரெஸ், அப்பா டயர்டாக இருக்குப்பா, தூங்கி எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஆனால் தூங்கி எழுந்தால் தான் டயர்டாக இருக்கும். அதே மாதிரி அதனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் கூட குறைக்கும். ரெட் பீச் ஸ்டெம் செல், இங்கே ஸ்டெம் செல் 2 விதமான தாவர ஸ்டெம் செல்ஸ் கிடைக்குது. உடம்போட இயற்கையான அந்த செல்கள்
ரீஜெனரேஷன் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறது, குவாலிட்டியாக பண்ணி கொடுக்கறதுக்கு. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும். உடம்புல டிஷ்யூஸ் ஏதாவது டேமேஜ் இருந்ததுனாலோ இல்லை தோலில் ஏதாவது டேமேஜ் இருந்ததுனாலோ காயம் பட்டிருந்ததுனாலோ அந்த ரீஜெனரேஷன், அந்த செல் ரீஜெனரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால அந்த டிஷ்யூ ரிப்பேரிங் வேலையெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். வயதாகும் தன்மை அப்படிங்கிறது குறையும். செல்லுலார் லெவலில் இது சப்போர்ட் பண்ணும். செல்லோட புதுப்பிக்கிறது, பழுது பார்க்கறது. நம்ம வீட்டில் எங்கேயாவது காரை பேர்ந்துருந்ததுன்னா பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்செல்லாம் செய்வாங்கள்ல, அதே மாதிரி வேலையெல்லாம் இது ரொம்ப சூப்பராக செய்யும். கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், இது ராஜாக்கள் அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தியிருந்தது, பொதுமக்களுக்கு அளவு கிடையாது. அவங்க தோட்டத்துக்கெல்லாம் 3 அடுக்கு பாதுகாப்பு. ஏன்னா அந்த வாட்ச்மேன் கூட அதை பறித்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு வச்சு செய்வாங்க. ஏன்னா இதில் இந்த பழத்தில் ஏதாவது கீரோலோ டேமேஜ் ஆச்சுன்னா அது தனித்தானே குணப்படுத்திக்குமா, அந்த அளவு பவர்ஃபுல் ஸ்டெம் செல்ஸ் இருக்கிற பழம் அது ஆப்பிள். இது வந்து பாடியில் இருக்கிற அந்த டிஷ்யூஸ் டேமேஜ், செல் டேமேஜ், முக அழகு இதெல்லாம் இது பண்ணும். நம்ம முகம் வயதாகும் தன்மை சுருக்கம் வரதுனால வரும், அந்த சுருக்கத்தெல்லாம் தோல் சுருக்கத்தெல்லாம் எடுக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம என்விரான்மெண்டல் மூலமாக வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் மைண்டு ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம செல்லுலாரில் டெலோமியர் அப்படின்ட்டு நம்ம வாழும் காலத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு செல்லில் ஒரு டிஎன்ஏல ஒரு பகுதி இருக்குது, அதை வந்து மேம்படுத்தி தரும், அதோட குவாலிட்டியை மேம்படுத்தி தரும். அதில் ஒரு கேப் இருக்கும், அதோட லெங்க்த்தை இன்க்ரீஸ் பண்ணி தரும். அதே மாதிரி அறிவாற்றலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் என்னாகும், மன சோர்வு குறையும். மனம் அமைதியாக இருந்தாலே உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துடும் இல்லையா. அதே மாதிரி எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், இது வந்து ஹார்னி கோட்வீட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக செக்ஸுவல் ஹெல்த்துக்கு அவ்வளவு மேம்பட்டது. ஒரு ஆண்களுக்கு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் டிசைருங்கிறதே இல்லை. ஏன்னா வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், ஆஃபீஸ் போனால் அங்கே திட்டுறாங்க, வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு அம்மா அதை வாங்கி தந்தியா இதை வாங்கி தந்தியா அப்படின்னு கேட்டு படுத்துகிறாங்க. அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இவங்களுக்கு அந்த மூடே வருதில்லை. ஆனால் இந்த எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம்ங்கிற ஹார்னி கோட்வீட் என்ன செய்யணும்னா அந்த என்ஹான்ஸ் பண்ணித்தரும், லவ் டிசைரை வந்து என்ஹான்ஸ் பண்ணித்தரும். பாடியில் பிளட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், பிளட்டோட சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எலும்பு மற்றும் மூட்டுகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். விட்டாலிட்டியை, அந்த எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நர்வஸ் சிஸ்டத்தை மேம்படுத்தி தரும். அடுத்தது கார்டிசெப் அப்படிங்கிற காலம். உடம்பு ஆக்சிஜனை எவ்வளோ பயன்படுத்துதோ, சுவாசிக்கிறோம், அந்த சுவாசிக்கிற காற்றுலேருந்து உடம்பு எவ்வளோக்குள்ளோ ஆக்சிஜனை பயன்படுத்திக்கிறதோ அவ்வளோக்குள்ளோ ஏடிபி நம்ம மைட்டோகாண்ட்ரியால் ஆற்றல் உற்பத்தி ஆகும்ல, அது அதிகரிக்கும். அதனால தான் ஸ்டெமினா அதிகரிக்கும். நீங்கள் மரத்தான் மாதிரி போகிற வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெமினா ஜாஸ்தி. அவ்வளோ நேரம் 41 கிலோமீட்டர் 21 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓடுறதுக்கு ஸ்டெமினா வேணும். அந்த ஸ்டெமினா, அவ்வளவு ஸ்டெமினாவை கொடுக்கக்கூடியது கார்டிசெப். ஏன்னா அதே மாதிரி அத்லெட்ஸ் எல்லாம் இந்த கார்டிசெப்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் லிபிடோவை, லவ் லிபிடோவை, செக்ஸுவல் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதுலேயும் இருக்குது. அது மாதிரி ஸ்டிவியா ரெபுடியனா, இது என்ன அப்படின்னா இயற்கை சீனி துளசின்னு சொல்லுவாங்க. இது 0 கிளைசமிக், அதனால இதை சாப்பிடும்போது உடம்புல சர்க்கரை ஏறாது, உடம்புல சுகரோட லெவலை கம்மி பண்ணி கொடுக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு மூடை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஒரு ரெகுலராக ஒரு எனர்ஜி வந்து ஒரே லெவலில் உங்களுக்கு வச்சு கொடுக்கும். சுகர் கம்மி பண்ணி கொடுக்கறதுனால மனம் வந்து அந்த லோ சுகரானால் என்னாகும், உங்களுக்கு ஒரு மாதிரி டல்லாகும். சுகர் ஹை ஆனாலும் டல்லாகும். சமநிலைப்படுத்தும் போது மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அது மாதிரி இது இரத்த சமநிலையும் பண்ணும். பாசிஃப்ளோரா, மன அமைதிக்கான ஒரு சிறப்பான ஒரு பூ தாவரம் இது. இது தூக்கத்தோட தரத்தை மேம்படுத்தும். உங்கள் நரம்பு மண்டலத்தை வந்து அமைதிப்படுத்தும். அதில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஆங்ஸைட்டி, கோபம் எதுவாக இருந்ததுனாலும் உங்களை வந்து அதுலேருந்து ரிலீவ் பண்ணி கொடுக்கும். அதனால என்ன ஆகும்னா, மனம் அமைதியாக இருந்தால் தான், மனம் கெட்டு போச்சுன்னா நிறைய விஷயங்கள் போயிடுது இல்லைங்களா. தூக்கம் இல்லைன்னா நீங்கள் நிறைய பேர் தூக்கம் மாத்திரை சாப்பிட்டு தான் தூக்கத்தையே கொண்டு வராங்க. தூக்கம் மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகுங்க, நைட் ஏதோ தூக்கம் வந்துடும். ஆனால் காலையில் எழுந்தோடனே ஒரு ஹேங் ஓவர், தண்ணி அடித்தா காலையில் எப்படி ஒரு ஹேங் ஓவர் இருக்குது, அதே மாதிரி ஒரு ஹேங் ஓவர் இருக்கும். திருப்பியும் அவங்க நார்மல் ஆகிறதுக்கு 10-11 மணி ஆகும். ஆனால் இந்த பாசிஃப் மலர் மருத்துவம்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. மலர் மருத்துவங்கிறது என்னங்க, மலர்கள்லேருந்து எடுக்கக்கூடிய சில மருத்துவ குணங்கள் உடம்புக்கு நிறையா நல்லது பண்ணுங்கிறாங்களே, அதே மாதிரி இந்த பாசிஃப்ளோரா மனதை அமைதிப்படுத்தி நல்லா தூங்க வச்சு மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் போது தெம்பாக ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்க வைக்கும். ஜப்டிகாபா, இது வந்து விட்டமின் சி அதிகமாக ரொம்ப ரிச்சாக இருக்கிற ஒரு பழம். இதுவும் பிரேசிலில் விளையக்கூடிய ஒரு அத்திப்பழம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாவல் பழ வகையை சேர்ந்தது. மர கிளைகள்லேயே பழுக்கக்கூடிய பழம் இது. இது வந்து பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து
ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்கும், நரம்பு மண்டலத்தை மேம்படுத்தி கொடுக்கும், இதயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும், செல் லெவலில் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற செல்லுக்குள்ளே இருக்கிற அடுப்பு தான் ஆற்றல் உற்பத்தி பண்ணும், ஏடிபி உற்பத்தி பண்ணும். அதுக்கப்புறம் அதில் வேஸ்டேஜ் கொஞ்சம் தங்கி போகும்ல, அதை வெளில எடுக்கிறதுக்கு விட்டமின் சிங்கிறது தேவை. இதில் அபரிமிதமாக விட்டமின் சி இருக்குது. அதனால உடம்புகளை கழிவுகள் வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. பிளிகியா அப்படிங்கக்கூடிய ஒரு அக்கி அப்படிங்கிற பழம், இது கல்லீரலோட செயல்பாடை மேம்படுத்துது, நம்ம உடம்போட மெட்டபாலிக் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். குறிப்பாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன செய்யணும்னா, நீங்கள் காலையில் சாப்பிடுவீங்க, மத்தியானம் சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்க, கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவீங்க, ஈவினிங் வந்து வெளுத்து கட்டுவீங்க. உடம்பு என்ன செய்யும், தேவையானதை வச்சுட்டு மீதியெல்லாம் பீரோவில் கொண்டு போய் வச்சுக்கும். நாளைக்கு தேவைப்படும்பா, நாளைக்கு தேவைப்படும்பா. இவன் வந்து என்னடா ஒரு வேளை சாப்பிட்றோம், ஒரு வேளை சாப்பிட மாட்டேங்கிறான், இவன் சாப்பிடலைன்னா என்ன செய்யுது, நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரம்மா நீங்கள் கொடுக்குற காசில் கொஞ்சம் அஞ்சரை பெட்டி கடுகு டப்பா, மிளகா டப்பா, அரிசி டப்பான்னுலாம் போட்டு வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி உடம்புல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சேர்த்து வைக்கும். எப்படின்னா குளுக்கோஸை கிளைக்கோஜனை மாற்றி அடிப்போஸ் டிஷ்யூஸில் ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி வைக்கும். அந்த அடிப்போஸ் டிஷ்யூஸில் இருக்கிற ஃபேட்டெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா ஃபேட் மெட்டபாலிசம் உடம்புல பெட்டராக செயல்படணும். அதுக்கு இந்த அக்கி பழம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி எனர்ஜியை வந்து ஒரு சீராக வெளியேற்றி கொடுக்கும். மெட்டபாலிக் பேலன்ஸ் மூலமாக மனசை வந்து அமைதிப்படுத்தும். இப்போ இந்த ஆதரவு அமைப்பு, இந்த 6 நோய்களுக்கான காரணம் கிட்டத்தட்ட 80% மேலே. இப்போ 6 விஷயம் சொன்னேன். உடம்புல கழிவை வந்து அகற்றணும், மினரல் இழப்பை வந்து சரி பண்ணணும், மினரல் ஏதோ குறைபாடு இருந்ததுன்னா அதை குவாலிட்டியான மினரலாக மாற்றணும், ரத்த அளவு குறைவாக இருந்ததுன்னா அதை அதிகப்படுத்தணும், மன அழுத்தம் இல்லாமல் மனசை அமைதியாக வச்சுக்கணும், செல் சேதத்திலேருந்து அதை காப்பாற்றணும். சொன்னேன் இல்லைங்க, இது 80லேருந்து 90-95% வரைக்கும் இந்த ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணுது. இது வந்து பாடியில் டீடாக்ஸ் பண்ணி செல்களை புத்துயிர் கொடுத்து ரீஜெனரேட் பண்ணி செல்லை பாதுகாத்து, இதில் ரத்தத்தில் இருந்த குறைபாடுகளை சரி பண்ணி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுத்து, இத்தனை விஷயங்களும் ஒரு சேர செய்கிறதுனால நம்ம உடம்புக்கு முழு பாதுகாப்பு கிடைக்குது. ஹார்மோன் சமமாகிடுது, இம்யூன் இன்க்ரீஸ் ஆகுது, கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது, செரிமான மண்டலம் மேம்படுது, ரத்தம் ஓட்டம் மிகைப்படுது, செல்லுலார் பாதுகாக்கப்படுது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது. உங்கள் தூக்கம் நல்லா இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை வேலை செஞ்சாலும் சரி, படித்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். மூடு வந்து ஸ்விங் இல்லாமல் ஒரே மெயின்டைன் ஆகும். இது அதுக்கு மட்டும் இல்லை, இதய ஆரோக்கியம், மூளை செயல்பாடு, உடம்பு முழுக்க எனர்ஜியோடு இருக்கிறது, இம்யூன் பூஸ்டப் ஆகிறது, ஹார்மோனல் பேலன்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறது. இப்போ இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மருந்து கிடையாதுங்க. இது உங்கள் நோய் என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்கிற ஒரு டெக்னாலஜி கிடையாது. இது ட்ரீட்மெண்ட் கிடையாது, உங்கள் நோய்க்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது. இது இயற்கையாக உடம்புக்கு ஒரு ஆற்றல் இருக்குல்ல, தன்னைத்தானே குணப்படுத்தும் ஆற்றல், அதை சரி பண்ணுறது. உடம்புல அந்த கலை சொன்னல, அந்த கலையெல்லாம் வேண்டாத ஆணியெல்லாம் பிடுங்குற வேலை செய்கிறது இல்லை, அதெல்லாம் செய்யும். இதை உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சோட என்ன செய்யணும், 4 விஷயம் உங்கள் லைஃப்பில் கரெக்டாக இருக்கணும். சரியான உணவு, குவாலிட்டியான சத்துள்ள உணவு, நல்ல தூக்கம், உடற்பயிற்சி, சரிங்களா? அதே மாதிரி மனப்பாங்கு, ஒரு கவலை இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு. இந்த 4 ஆப்டிமல் பில்லர்ஸ்னு சொல்கிறாங்க, முக்கியமான உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்திற்கான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. இப்போ இது பாரம்பரிய மருத்துவ தொழில்நுட்பம்னு சொல்லலாம், இல்லை ஞானம்னு சொல்லலாம். அதோட இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட ஒரு நானோ டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள். இது உடம்பு ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இது எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு 1 or 2 வீக்ஸில் என்ன ஆகும்னா, அந்த டீடாக்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க, உடம்புல வந்து கழிவுகள் போகிறத ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 3லேருந்து 4 வாரங்கள், அதாவது முதல் மாதத்தில் என்ன நடக்கும்னா, இது உடம்போட சர்க்குலேஷனை மேம்படுத்தி உடம்புல தேவையான, சார் உங்களுக்கு செக் பண்ணுங்கள், இங்கே கிளியராக தான் இருக்குது,
உடம்புக்கு தேவையான சத்துக்களை உடம்பு முழுக்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? உங்கள் கட் ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து உடம்பே தேவையான சத்துக்களை எடுத்துக்கணும். அதுக்கு சப்போர்ட் பண்ணும். 2வது மாதத்துலேருந்து 3வது மாதம் வரைக்கும் 5 முதல் 12 வாரங்களில் என்ன செய்யணும்னா உடம்பு செல்லுலார் ரீஜெனரேஷன், அங்கங்கே டிஷ்யூஸ் ரிப்பேர், ஹார்மோன் பேலன்ஸ் இதெல்லாம் பண்ணும். 4 முதல் 6 மாதங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா உடம்பு முழுதாக ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கும். ஒவ்வொரு செல்லையும் புதுசாக உருவாகும்போது, உதாரணத்துக்கு உங்கள் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸுங்கிறது 120 நாளைக்கு ஒரு முறை மாறும். அப்போ புதுதாக ஒரு செல் மாறி இருக்கும்போது ஒரு குவாலிட்டியான செல்லாக மாறி இருக்கும். அதனால ஒரு வெர்ஷன் 2.0 நீங்கள் மாறி இருப்பீங்க. ஒரு 6 மாதத்திலேயே ஒரு மாறுபட்ட ஒரு உணர்வை நீங்கள் பெற முடியும். இது ரொம்ப ஒரு தர கட்டுப்பாடுகளோட, பாதுகாப்போட, இதே மாதிரி சில சர்டிஃபிகேஷன்ஸோட உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டு. இதை சாப்பிட்ட நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. இதை பற்றின டெஸ்டிமோனியல்ஸ் நம்ம நிறையா ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். வாழ்க்கையை சரி பண்ணணும்னா இந்த 4 விஷயமும் முக்கியம். ஊட்டச்சத்து, உடற்பயிற்சி, ஓய்வு, ஸ்ட்ரெஸ் மேலாண்மை வேணும். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்காது. உங்கள் பக்கத்து தெருவில் இருக்கிற மெடிக்கல்ஸில் கிடைக்காது. இது ஒரு டைரக்ட் செல்லிங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்கள் நண்பர் யார் இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்களோ அவங்கள்ட்ட இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இதோட விலை 6300 ரூபாய், 6300 ருபீஸ். இது ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு தேவையான ப்ராடக்ட். இதை எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படின்னா குறைந்தது 2 மண்டலங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். 3லேருந்து 6 மாதங்கள் குறைந்தபட்சம் எடுக்கணும். இதை தொடர்ந்து வருஷம் முழுக்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எடுக்கிறவங்களும் இருக்காங்க, எடுத்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் இது ஒரு மருந்து கிடையாது, தொடர்ந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு சைடு எஃபெக்ட் உண்டு அப்படின்னா சைடு எஃபெக்ட் 0 சைடு எஃபெக்ட். இது டீடாக்சிஃபிகேஷன் பண்ணும்போது சில சிம்டம்ஸ் மட்டும் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். நீங்கள் ஏற்கனவே ஏதாவது மருந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதோட கூடவே எடுத்துக்கலாம். ஜென்ரலாக சாப்பிடும்போது கொஞ்ச நேரத்தில் இந்த மருந்து எடுத்துப்பீங்க, நம்ம கொஞ்சம் டைம் விட்டு எடுத்துப்போம், அதையும் பார்ப்போம். யாருக்கெல்லாம் எலிக்சர் மிக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே எடுத்துக்கலாம். நான் ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், என் உடம்பு சுத்தமாக இருக்கணும், என் வயதாகும் தன்மை குறையணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். யார் எடுத்துக்கக்கூடாதுன்னா கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கக்கூடாது, பாலூட்டும் தாய்மார்கள் இந்த எலிக்சர் மிக்ஸை அருந்தக்கூடாது. அதே மாதிரி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாங்க, எனக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறவங்கலாம் எடுத்துக்கக்கூடாது. இதோட முடிவுகள் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்க சிலருக்கு, ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் சிலருக்கு 24 மணி நேரத்திலே கூட தெரியும். ஆண்மை குறைவுக்காக எடுத்துக்கும் போது அந்த 24 மணி நேரத்திலே ரிசல்ட் தெரியும். அடுத்த நாளே அந்த ஒரு ராக் சாலிட் எரெக்ஷன்லாம் பார்ப்போம். எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் உடனடியாக விரைப்புத்தன்மை தெரியும். அதே சமயத்தில் கொஞ்சம் பில்ஸ், ப்ளூ பில்ஸ் அதே மாதிரி யாராவது எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த விரைப்புத்தன்மை வரத்துக்கு லேட் ஆகும். ஆனால் ரெகுலராக எடுத்துக்கும் போது அவங்களுக்கும் பெனிஃபிட் தெரியும். இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல வைக்கணும். சூரிய ஒளி படாத இடத்துல, ஒரு குளிர்ந்த இடத்துல இதை ஸ்டோர் பண்ணணும். பிரிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் அதே மாதிரி சேஃபாக ஸ்டோர் பண்ணணும். இதை ஆவரேஜாக ஒரு டப்பாவில் 5 பேக்கெட் இருக்கும். 1.5 கிராம்னு 5 பேக்கெட் இருக்கும். ஆவரேஜாக ஒரு பேக்கெட்டை 6 நாளைக்கு எடுத்துக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு பேக்கெட்டை ஆண்களாக இருந்தால் 10 நாளும், பெண்களாக இருந்தால் 12 நாளைக்கு எடுத்துக்கணும். மிக குறைந்த அளவில் எடுத்துகிட்டு படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணணும். 10 நாள் எடுத்துகிட்டு 2வது பாக்கெட் 8 நாள் எடுத்துகிட்டு 3வது பாக்கெட்லேருந்து 6 நாள் போகலாம். லேடிஸை பொறுத்த வரைக்கும் 12 நாள் எடுத்துகிட்டு 2வது பாக்கெட்டை 10 நாள், 3வது பாக்கெட் 8 நாள், அதுக்கப்புறம் 6 பாக்கெட் அப்படின்னு குறைவாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இது எடுத்துக்கும் போது சில சிம்டம்ஸ் எல்லாம் வரும். அது சில பேருக்கு கம்மியாக இருக்கும், சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு சிவியராக கூட வரும். அது என்னென்னு அடுத்தது பார்ப்போம். இது எப்போ எடுத்துக்கணும்னா நைட் எடுத்துக்கிறது தான் பெட்டர். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் என்ன எடுத்துக்க சொன்னவங்க காலையில் எடுத்துக்க சொன்னாங்க சார் அப்படின்ட்டு. அதே மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு மாற்றியெல்லாம் சொல்லாதீங்க. சீராக இருக்கட்டும். நைட் டயத்தில் எடுத்தால் என்ன ஆகும்னா உடம்புல ரிப்பேரிங் ஒர்க் நல்லாயிருக்கும். காலையில் எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா சில பேருக்கு நாள் முழுக்க எனர்ஜி இருக்கணும் அப்படின்னா அவங்க காலை நேரத்துலையும் எடுத்துக்கலாம். காலையில் எடுத்துக்கிறதுனால தப்பு இல்லை. ஆனால் நாள் முழுக்க எனக்கு எனர்ஜி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு காலையில் எடுத்துக்கலாம். ரிப்பேரிங்காக எடுத்துக்கிறவங்க நைட்டு மட்டும்தான் எடுத்துக்கணும். நைட்டு இரவு உணவு உண்டதுக்கப்புறம் ஒரு மினிமம் ஒரு 1.5 மணி நேரம் கேப் விட்டுட்டு இதை ஒரே ஒரு சிட்டிக்கு எடுத்து நாக்கு கடியில் வச்சுக்கணும். நாக்கு கடியில் அதை வச்ச உடனே அடுத்த ஒரு சில நொடிகள்லேயே கரைஞ்சி போயிடும். உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிக்கலாம். நாள் முழுக்க நிறையா தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா உடம்போட டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் அது பெட்டராக பண்ணுறதுக்காக. ஓகே, இதில் அவாய்ட் பண்ண வேண்டியது, இதுக்கு நேச்சுரலாக சொல்லப்போனால் பத்தியம்ங்கிறது கிடையாது. இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, பத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த எலிக்சர் மிக்ஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்பும் பின்பும் 2 மணி நேரத்துக்கு டீ காஃபி கூடாது, புகைப்பிடித்தல் கூடாது. யாராவது
உற்சாக பானம் நான் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணாதீங்க, எடுத்துக்காதீங்க. ஆனால் நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைந்தபட்சம் 12 மணி நேரம் கேப் விட்டு எடுத்துக்கோங்க. நிறையா தண்ணி குடிங்க. மற்றபடி இதுக்கு பத்தியம்ங்கிறது கிடையாது. ஆனால் இதே மாதிரி சில சிம்டம்ஸ் வரும்போது மட்டும் நீங்கள் ஹெவியான ஃபுட்டு, பரோட்டா சாப்பிட்றது, சிக்கன் மட்டன் கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கஞ்சி, இட்லி, ரசம் சாதம் இதே மாதிரி கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற ஃபுட்டோ இல்லை எளிதில் ஜீரணிக்கிற ஃபுட்டோ சாப்பிட்டா பெட்டர். எதுக்காக அப்படின்னா இது எடுத்துக்கும் போது ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது தலைவலி வரலாம். உடம்புல நுரையீரலில் இருக்கிற கழிவுகள்லாம் போகும்போது உங்களுக்கு ரன்னிங் நோஸோ சளியோ இருமலோ காய்ச்சலோ வரலாம். அதே மாதிரி உங்கள் வயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, வாந்தி வரும் பேதி வரும்பாங்க. அது மாதிரி உடம்புல ஒவ்வாத பொருள் உங்கள் கட் சிஸ்டமில் ஏதாவது இருந்ததுன்னா வயிற்றுப்போக்கா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தோல் பக்கம் ஏதாவது உங்களுக்கு நச்சுக்கள் இருந்ததுன்னா தோல் வழியாக தான் வெளில வரும். அப்போ ரேஷஸோ அரிப்போ ஏதாவது வரலாம், கவலைப்படாதீங்க. கீழ்ப்பக்கம் முதுகு பெல்ட்டுக்கு கொஞ்சம் மேலே வெளிச்சது அப்படின்னா கிட்னி ஸ்டோன் இருந்ததுன்னா அதே மாதிரி இடத்துல வலி வரும். அதற்கு சரியான சப்போர்ட் எடுத்துக்கலாம். நெஞ்செரிச்சல் பித்த தோஷத்தை அதிகரிக்கும். அதாவது வாத கப பித்தம் இது மூன்றும் சமனாக இருக்கணும். இது சமன்படுத்தும். பித்தம் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்த அமிலத்தன்மையை வெளியேற்றும். அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் நெஞ்செரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும், ரெஃப்ளெக்ஸ் இருக்கும். அப்போ நிறையா தண்ணி குடிக்கணும். பழைய சோறு நீராகாரம் அதுக்கு பெஸ்ட்டு உணவு. காலையில் பழைய சோறு சாப்பிடுங்க, நீராகாரம் சாப்பிடுங்க. அது பித்த தோஷத்தை கம்மி பண்ண அந்த நெஞ்செரிச்சலை சரி பண்ணும். இதே மாதிரி நேச்சுரலாகவே இதுக்கெல்லாம் ரெமெடி இருக்குது. இந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஹெவி ஃபுட் எடுத்துக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு 3 நாள்லேருந்து ஒரு 7-8 நாள் வரைக்கும் ஒவ்வொருத்தரோட உடம்புல எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு சரியாயிடும் உடனே, சில பேருக்கு லேட் ஆகும். இது பயப்படுறதுக்கான விஷயம் கிடையாது. ஆனால் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியே எல்லாருக்கும் கொடுங்க. ஏன்னா வந்ததுக்கப்புறம் சில பேர் எக்ஸ்ட்ராவாக டோசேஜ் எடுத்துட்டாங்க, எனக்கு 3 நாள் எடுத்துக்க சொன்னாங்க, 2 நாள் எடுத்துக்க சொல்கிறாங்க அப்படின்னாலும் சொல்லிடுறாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, எடுத்தால் ரொம்ப நல்லது தான். அதாவது பூ பாதையில் போனோமா சிங்க பாதையில் போனோமான்னு கேட்டால் நிறைய பேர் பூ பாதையை தான் விரும்புவாங்க. ஆனால் சிங்க பாதையில் போனோம் அப்படிங்கிறவங்க நிறையா எடுத்துக்கிட்டு இதே மாதிரி விஷயம்லாம் ஒரு குறைந்த காலமே அனுபவிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அதிகமாக எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. பட் நம்மளோட சஜஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உடம்பு இதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் கம்மியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. குணப்படுத்துறது இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம உடம்பை குணப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு உடம்பை போட்டு படுத்துகிறோம், கட்டாயப்படுத்துகிறோம். ஒரு மாத்திரையை போட்டு, மாத்திரை அப்படிங்கிறது என்னங்க, கெமிக்கலுங்க, சிந்தட்டிங்க. அது உடம்புக்கு ஒவ்வாத பொருள். உடம்புக்கு என்ன வேணுங்க, இயற்கையாக தாவரங்கள்லேருந்து வர பொருள் தான் வேணும். ஆக்சுவலாக நான்வெஜ் கூட நம்ம மனிதர்களுக்கு நம்ம பல்லெல்லாம் பாருங்கள், வெட்டுப்பற்கள் இருக்கும், கடவாய் பற்கள் இருக்கும், கோரை பற்கள் இருக்காது. இப்போ புலி சிங்கத்துக்கெல்லாம் அந்த கோரை பற்கள் இருக்கும். அது மாமிசத்தை கிழித்து சாப்பிட்றதுக்காக. அவங்களோட குடல் அமைப்பு எதுக்காக, மாமிசத்தம் ஜெரிக்கிறதுக்காக. நம்முடைய உடல் அமைப்பு எப்படின்னா வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்காக. இருந்ததுனால நம்ம பழகிட்டோம் நான்வெஜ் சாப்பிட்டு. அப்போ இதெல்லாம் உணவில் வந்துடுது. ஆனால் கெமிக்கல்லாம் உணவு கிடையாது, கரெக்டுங்களா? ஆனால் கெமிக்கலை தான் மாத்திரைன்னு நமக்கு கொடுக்குறாங்க. அதை உணவு குணப்படுத்துறதுக்காக நம்ம எடுத்து உடம்பை போட்டு படுத்தி இன்றைக்கி பாருங்கள், சர்க்கரைக்காக ஒருத்தர் 5 mg எடுக்கிறாரு, 10 mg எடுக்கிறாரு, அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுறாரு, ஒரு வேளைக்கு 3 வேளை எடுக்கிறாரு. அதெல்லாம் போதலைன்னு திருப்பியும் இன்சுலினும் ஏற்றிக்கிறாங்க. உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறதுக்கான எபிலிட்டியை கொடுக்கணும். அதை ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அது சரி பண்ணிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டேட் பண்ணமே தவிர நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பொருளை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது. இன்றைக்கி அதே மாதிரி பண்ணுறதுனால என்னாகும், இன்னும் அந்த கட்டாயப்படுத்துறது அதிகமாகிடுது. இன்றைக்கி கேன்சர்லாம் வரவங்களுக்கு ரேடியேஷன் கொடுக்குறாங்க, கீமோ கொடுக்குறாங்கன்னு கேள்விப்படுறீங்களா? எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? உடம்பை எவ்வளவு கஷ்டப்படுத்துகிற விஷயம் தெரியுமா? ஏன் அதெல்லாம்? அதுக்கு நேச்சுரலாக உடம்பு சொல்கிறத கேட்டுட்டு உடம்பை புத்திசாலித்தனமாக ஆதரிக்கிறது பெட்டர். உங்கள் ஆரோக்கியத்தை பயணத்தை இன்றைக்கே தொடங்குங்க. வெறும் 6300 ரூபா. இன்றைக்கி உங்களுக்கு யார் இந்த லிங்க் அனுப்பிச்சிருக்காங்களோ அவங்க ஜிபே நம்பர் வாங்கி இமீடியட்டாக அனுப்புங்க. இமீடியட்டாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அதிகபட்ச ரிஸ்க் அப்படிங்கிறது இந்த 6300 ரூபா தான். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் மட்டும் பாருங்கள். 3 மாதம் 6 மாதம் சாப்பிட சொல்கிறாங்க. 6 மாதத்துக்கு தேவையான பொருள்லாம் நீங்கள் வாங்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், தெரியும். சார் உங்கள் நேம் ரீநேம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களை அன்மியூட் பண்ணுறேங்க சார். யாரோ கேள்வி கேட்குறதா?
ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்க. உங்கள் பேரை ரீநேம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். கொஞ்சம் இதை மட்டும் படிச்சுக்கிறேன். டவுட்ஸ் இருந்ததுன்னா ஒரே ஒரு கேள்வி, டைம் ஆகிடுச்சு. ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்க, ரீநேம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அன்மியூட் பண்ணுறேன், இல்லைனா என் பண்ணிக்கலாம் மீட்டிங்கு. தேங்க்யூ வெரி மச். குட் நைட் ஆல். மீண்டும் நாளை சந்திப்போம். சஞ்சய் குப்தா, நீங்கள் ஏற்கனவே 2 ட்ரிப்பு ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. லாஸ்ட் டைம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு மீட்டிங் முடியறதுக்கு முன்னாடி கிளம்பிட்டீங்க. ஓகே, டன். சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ சார்? யூ கேன் அன்மியூட் சார். எங்கே காணாமல் போயிட்டாரு? ஓகே, பை, தேங்க்யூ.